காஃபி வித் கண்ணன் இந்த புதிய எபிசோடுக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நான் கண்ணனின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் காணப்போவது a representation of the youth of India. ஒரு இளைஞர், அவர் மாஸ்டர்ஸ் இன் விஷுவல் மீடியா, இஸ் அ எக்ஸலண்ட் ஆக்டர். நிறைய ஆட்ஸில் நடிச்சிருக்காரு, சினிமாவிலையும் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவருடைய பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் ஏகப்பட்ட பிஹெச்டிஸ், ஏகப்பட்ட ப்ரொஃபஸர்ஸ், ஸோ ஒரு ஃபுல் ஆஃப் அகடமிக் பேக்ரவுண்ட் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. தெர் ஆர் சம் ஃபியூ என்டர்பிரினர்ஸ் அஸ் வெல். ஸோ இந்த காம்பினேஷன் எல்லாம் அந்த நர்ச்சரிங் இவருக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. இவர் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு அகடமிக் கிராஜுவேட், நான் முதல்ல சொன்ன மாதிரி. அப்புறம் ஆக்டராக இருந்திருக்காரு. பட் currently he is a very very active designer. Okay, cyber web designer plus all those things. Why I am interested in him is he is multi-talented. இந்த பல்வேறு வகையான இந்த டேலண்ட்ஸ் எல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக அவர் பயன்படுத்துகிறார். அதாவது ஒரு ஆக்டராக இருக்கிறவருக்கு விஷுவல் மீடியா பற்றி தெரியாமல் இருக்கலாம், இல்லாட்ட ஒரு டிசைனருக்கு he may not know anything about acting. ஆனால் நம்ம ஸ்ரீவத்சன், இன்றைக்கி நம்ம பேச போகிறவருடைய பெயர் ஸ்ரீவத்சன் ஸ்ரீதர். ஸ்ரீவத்சனுக்கு இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒன்றுக்கு ஒன்று, அது ரொம்ப சிறப்பு. எனவே என்னுடைய காஃபி வித் கண்ணனில் ஐ ஹவ் இன்டர்வியூட் ஃபார்மர்ஸ், நேச்சுரல் ஃபார்மர்ஸ், நிறைய பேரை நம்ம அந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ஓகே, இல்லை ஒரு கொஞ்சம் ஃபார் அ சேஞ்ச் ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ இஸ் கோயிங் டு பி வித் த யூத். ஓகே, அப்போ ஒரு யூத் அப்படிங்கிற பொழுதே பார்த்திங்கன்னா ஒரு மல்டிலிங்குவல், இங்கே பைலிங்குவலாக இருக்க போகுது. தமிழும் ஆங்கிலமும் கலந்து தான் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி. ஹோப் யூ டோன்ட் மைண்ட். ஒரு வருகின்ற சில எபிசோட்ஸில் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் வி பிரிங் த குட் கண்டென்ட். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்ரீவத்சன் ஸ்ரீதர், இவரை நம்ம இன்றைக்கு நான் இதை கால் திஸ் திங் அஸ் காஃபி வித் கண்ணன் இன்டெலிஜென்ட் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்கிறேன். இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் இன்டர்வியூ. ஓகே, திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ கான்வர்சேஷன் between two people, and they can express themselves freely, and they can ask me questions, and then I can ask them questions, and it's going to be a nice, intelligent conversation. Okay, with that introduction, okay, I would like to begin talking to Srivatsen. Okay, Srivatsen, vanakkam. Vanakkam sir, vanakkam. சொல்லுங்க, எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா as a young person, உங்களுக்கு அகடமிக் பேக்ரவுண்ட் இருக்குது நேச்சுரலி. ஸோ நீங்கள் ஒரு மாஸ்டர்ஸ் இன் விஷுவல் மீடியா பண்ணது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா உங்கள் வீட்டிலேயே எல்லாருமே நல்ல வெல் எஜுகேட்டட் பீப்புள். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆக்டிங் ஸ்கில் இருக்குது உங்களுக்குள்ள அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு எப்போ வந்தது? ஆக்டிங் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். படங்கள் பார்க்குறத விட அவங்க எப்படி டயலாக் டெலிவரி பண்ணுறாங்க, அதை எப்படி அடாப்ட் பண்ணுறாங்க, ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சீனை எப்படி அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கட்டபொம்மன் டைலாகாக இருக்கட்டும், கட்டபொம்மன் டைலாக் வரன்னு பேசிட்டு போயிடலாம். பட் தென் சிவாஜி கணேசன் டிடன்ட் டூ லைக் தட். ஹி அடாப்டட் த சீன். அங்கே என்ன சீக்வன்ஸ் இருக்குது, சுற்றி என்ன இருக்குது, வாட் எவர் இட் இஸ் ஹேப்பனிங் இன் த சீக்வன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி ஹி அடாப்டட் ஹிஸ் டைலாக் டெலிவரி அண்ட் எவ்ரி திங். நான் அதுதான் பார்த்தேன் உள்ள. I started to see his dialogue delivery, not his dialogues or action. How he portrayed the character ங்கிறத நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய I started to learn things and imbibe acting skills a lot. ஸோ அது மூலிமா தான் I got to know how acting works and dialogue delivery works and everything. ஸோ அது மூலிமா தான் I started to get into the acting career. அவங்கள்ட்ட உங்கள் ஆக்டிங் பற்றி தான் கேட்டேன். அதை எவ்வளோ அகடமிக்காக நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுறீங்க பாருங்களேன், which is very interesting. This is what I said. அந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக யூ கனெக்ட் எவ்ரிதிங், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்போ நீங்கள் ஒரு ஆக்டிங்னு உண்மையிலே ஒரு ஆக்டிங்னு எப்போ இறங்கினீங்க, எப்போ பண்ணீங்க, ஹவு யங் யூ வேர் தென்? Actually, when I was in my 10th grade, I was having my board exams and everything. I started my career in a mega serial called Maithili, which was telecasted in Kalangi TV. So that was my debut. அதுக்கு முன்னாடி டெபியூன்னு சொல்கிறத விட ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு நான் ஆக்ட் பண்ணேன். நான் ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் மட்டும் வருவேன். நான்
அப்போது எனக்கு வந்து ஆக்டிங்னா என்னன்னே தெரியாது. டு பி ஹானஸ்ட் வித் யூ, லைக் கேமரா முன்னாடியே, அதாவது ஒரு சீன் நடந்துகிட்ருக்கும், ஆனால் அந்த சீனை கேமரா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவு கூட இருக்காது எனக்கு ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும். நான் இப்படி தான் பேசுவேன், கேமரா பார்த்து தான் பேசுவேன், எதாக இருந்தாலுமே கேமரா பார்த்து தான் பேசுவேன். And I started to learn things when I see veteran actors and people around me, and aduketha mari I molded myself. So coming to the point, 12th board exam appo neringit irukra taythila I got an opportunity in a TV serial and or comedy role panna nanu. So adulende I started my career. So ippodiki at present have done around 25 projects. Wow. Including TV commercials and also web series and movies. In some films like மஞ்சப்பையில் வந்து நீங்கள் ஒரு காமெடி ஆக்டராக நடிச்சிருப்பீங்க. அப்புறம் ஆண்ட்ரியாவோட ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க, which is very attractive. ஸோ இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லேயும் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களை அஃப்கோர்ஸ் யூ ஆர் வெரி பாப்புலர். இல்லை உங்களை தெரிஞ்சுக்கிட்டதே நான் வந்து த்ரூ யுவர் ஆட்ஸ் தான். அதில் வந்து பண்ணக்கூடிய அந்த வேரியஸ் ரோல்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீரீஸில் நீங்கள் வந்து ஒரு குணச்சித்திர நடிகர் அப்படிங்கிறத கூட நீங்கள் காமிச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ காமெடி, தோ தட் கம்ஸ் டு யூ வெரி வெரி ஈஸிலி. நீங்கள் வந்து ஒரு குணச்சித்திர நடிகராகவும் உங்களை நீங்கள் காமிச்சிட்ருக்கீங்க. இது ஒரு ஆஸ்பெக்ட், அதாவது இந்த ஆக்டிங்கிறது. ஆனால் நீங்கள் வந்து யூ ஆர் அ வெரி சீரியஸ் டிசைனர், வெப் டிசைனர் அண்ட் ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி வந்து நீங்கள் வந்து இதுலேருந்து அதுக்கு ஷிஃப்ட் ஆனீங்க? இல்லை அதுதான் உங்களுடைய மெயின் ப்ரொஃபஷனா, அதுலேருந்து இது பண்ணீங்களா எப்படி? I was balancing my passion and profession. Simultaneously work பண்ணிட்டு இருந்தேன். So once I was graduated, I was getting into film production, video production, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். I've done government projects and some documentary films, corporate filmsலாம் coordinator work பண்ணிட்டு I was learning the video skills. So அது மூலமா தான் I got to know graphic designing and also how it works and everything. எல்லாமே செல்ஃப் லேர்னிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் எஜுகேஷன் கொடுப்பாங்க, காலேஜஸ் வில் கிவ் எஜுகேஷன், பட் நம்ம தான் வி ஹாவ் டு இன்வைப் தட் எஜுகேஷன். நம்ம என்ன ஃபர்தராக அதுலேருந்து கற்றுக்குறோங்கிறது தான் நம்ம பார்க்கணும். எக்ஸலண்ட். ஐ ஹேவ் ஃபியூ கொஸ்டின்ஸ் ஃபார் யூ. நான் அதை வாசிச்சிடுறேன், தட்ஸ் பெட்டர் ஃபார் மீ டு டூ தட். இப்போ வந்து எப்படின்னா, ஹவு வீடியோ மேக்கிங் ஆர் கிராஃபிக் டிசைன் அண்ட் த யூஐ டிசைன் play an important role in this digital era. நான் நினைக்கிறேன் நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும், மிச்சவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தரக்கூடியதாகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேன் யூ ஆன்சர் திஸ் கொஸ்டின்? There is a proverb saying jack of all trade, master of none. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய digital era, people are looking for multi-talented people. Yes. Not a single man. He has to manage everything. Jack of all trades தான் பார்க்குறாங்க, பட் we have to be a master. இப்போ கிராஃபிக் டிசைன், யூஐ யூஎக்ஸ் எல்லாமே கொலாபரேட்டிவாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். when it comes to a product or service based companies, we have two things like web designing இருக்கும், mobile application designs இருக்கும், and also we have social media posters and marketing kits and brochures and everything. So இதெல்லாம் தெரிஞ்சவங்களா இருந்தது அப்படின்னா they don't need to hire 2 or 3 people. So I found out the skill. Okay, this is what people required. ஏன்னா இப்போ எல்லாமே கொலாபரேட்டிவாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கிராஃபிக் டிசைன்ஸ், யூஐ யூஎக்ஸ் டிசைன்ஸாக இருக்கட்டும், வீடியோ ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து டிசைன் பேஸ்ட் தான் இருக்கு. ஸோ ஐ தாட், why don't we imbibe that knowledge and get into this kind of collaborative work together அப்படின்றத நான் என்னோட ஃபோக்கஸாக இருந்தது. Exactly. In the Google, when it was introduced, I'm actually one of this old cyber citizens. Okay. ஸோ கூகுள் ஆரம்பித்த காலத்துலேருந்தும் சரி, எஃபி ஆரம்பித்த காலத்துலேருந்து சரி, இந்த சோ கால்டு மடலாளர் குழுக்கள், அதாவது வந்து குரூப்ஸ், கூகுள் குரூப்ஸ், அந்த கான்வர்சேஷன் தான் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் சென்டிங் அன் இமெயில், பட் இட்ஸ் அ கான்வர்சேஷன், யூனோ, பிகாஸ் இட் ஃபோல்ஸ் இட் செல்ஃப். அப்போ இதெல்லாம் வரும்பொழுது தான் ஐ ஜஸ்ட் லேர்ன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சர்ச்சுங்கிறதுல வந்து முக்கியம் என்னென்னா, how much that is intelligent. The search engineங்கிறது வந்து இட் இஸ் ஆன் யூ. ஆக்சுவலி நீங்கள் வந்து எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது will gather information and gives you back. இப்போ அதே போல் தான் இப்போ வந்து when I come to the AI and other things, நான் ஏஎம் டிசைன்ஸ் பண்ணுவேன், நான் சில இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு புரியாது நம்ம என்ன சொல்கிறோம். இது திரும்ப அந்த இன்டர்ஃபேஸ், அதாவது ஹியூமன், நம்ம ஒரு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு கேட்போம். ஓகே, அதுக்கு வந்து முழுசாக நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு புரியாது. ஓகே, அதுக்கு வந்து எவ்வளோ டிஸ்கிரிப்டிவாக இருக்கணுமோ அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக நீ போகும்போது சில வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு வேறு திசையில் போயிட்டுருக்கோம். ஓகே, யூ ஹேவ் டு பிரிங் இட் பேக். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து திஸ் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஹவ்
the whole thing works அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து ஐ எம் பர்டிகுலர்லி இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி இன்கார்பரேட் பண்ணலாம், எப்படி தட் வில் பி இன்னோவேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்க? குட் கொஸ்டின் சார். ஆக்சுவலாக இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பீப்புள் ஆர் லைக் தே டிபெண்ட் ஆன் ஏஐ அண்ட் சாட்பாட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். நான் இட்ஸ் மாக்கப் ப்ராஜெக்ட் தான். அது என்ன அப்படின்னா ஊஃபின்னு ஒரு கேரக்டர், ஐ கிரியேட்டட் அ கேரக்டர். இட்ஸ் அ டாக் தான், ஒரு சின்ன ஒரு பிளேஃபுல் டாக். So what that dog does is like it is a companion for that kid. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், எங்கள் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே தேர் ஒர்க்கிங். ஸோ த சைல்டு இஸ் அலோன். ஸோ அந்த சைல்டுக்கு எப்படி இன்கல்கேட் பண்ணலாம் நாலேஜ் as well as how we can entertainங்கிறத நான் யோசித்தேன் நான். So I replaced a companion for that child with an AI tool called Koffee. So that's how it works. இப்போ எல்லாத்துக்குமே இப்போ ஏஐ வந்துருச்சு. ஈவன் இஃப் யூ ரிக்வயர் ஃபுட்னா இஃப் யூ டெல் வாட் இஸ் யுவர் டேஸ்ட், என்னென்ன இருக்கணும், எனக்கு அன்றைக்கி மூட் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா there is an AI tool which gives you the best orders around your locality. Excellent. நான் கல்கியில் பார்த்தேன். கல்கியில் வந்து கம்ப்ளீட்டாக இதில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சாதாரணமாகவே ஃபில்ம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அன் இமார்டல் டூல். ஓகே, தட் வில் கீப் யூ டோட்டலி. இப்போ அந்த இமார்டல்லையுமே வந்து வயசாகி இப்போ 70 வயசு வந்து அமிதாப் பச்சன் அதில் வந்து அவ்வளோ யூத்ஃபுல்லாக நடிச்சிருப்பாரு. ஓகே, பட் ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற பொழுது அந்த ஏஐ இட் ஹெல்ப்ஸ் யூ டு ஆக்சுவலி மெர்ஜ் இல்லையா? அதுவும் வந்து இப்போ புது டெக்னிக்ஸில் வந்து இப்போ இவருடைய ஜெயிலரில் வந்து நடிச்சிருப்பார் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு யங் ரஜினி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை கொண்டு வராங்க. ஸோ சில எனக்கு தோணும், எம்ஜிஆரை பற்றி சில வீடியோஸ் பார்த்துருக்கேன். வந்து எம்ஜிஆர் திரும்ப நடிக்கிற மாதிரியும் அந்த பழைய படங்களை ரீமேக் வித் திஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது வந்து ஒரு வகையில் சுவாரஸ்யமாக இருக்குது. அதாவது வந்து மரணங்கிறதே கிடையாது மனுஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி பழையதெல்லாம் திரும்ப புது டெக்னாலஜி கொண்டு வந்து பண்ணுறது. எனவே நான் வந்து ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஹெரிட்டேஜ். ஸோ இப்போ நம்ம ஹெரிட்டேஜை வந்து டு ரீடைன், I think this tool is excellent. Of course, yeah, it is. See, technical wise AI is good, but design wise nu pathinga appadina you have to give the correct prompting. Like as you said, நீங்க ஒன்னு டைப் பண்ணுவீங்க, the output will be different. இப்போ canva-ல பாத்தீங்க அப்படினா there is an generative poster image னு ஒன்னு வரும். So if you type I want a tiger in my house அப்படினா அது வேற மாதிரி காட்டும். a small tiger காட்டும், டிஃப்ரெண்ட்டாக காட்டும். ஸோ we have to tell them no, இந்த ஒரு கலரில், இந்த இதில் இவ்வளோ சைஸில் இவ்வளோ பெரிய டைகர் எனக்கு வீட்டில் இருக்கணும். that's how the design technology works with AI. இன்னும் வந்து அதுக்கான ஷேப் இன்னும் வரல டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஹியூமன் மைண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் than AI. ஸோ என்ன அதுதான் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் வந்து we have to balance it accordingly. How design tools, okay, the various tools help a designer in various forms of design. Okay. And over this period, have you developed your own methodology in developing this? நாங்கள் காலேஜ் டேஸில் இருக்கிற போது we used to use lot of tools like Photoshop, Illustrator and everything. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து எங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சில சாஃப்ட்வேரில் சிலது பெனிஃபிட்ஸ் இருக்கும், சில சாஃப்ட்வேரில் சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ we imbibe that software tools, அதோட பெனிஃபிட்ஸ் மட்டும் எடுத்துட்டு கொலாபரேட்டிவாக ஒரு இமேஜ் கொண்டு வந்து ஃபைனல் அவுட் நாங்கள் கொடுப்போம். ஸோ தட்ஸ் ஹவ் தி டூல் ஒர்க்ஸ் ஃபார் மீ. எல்லாரும் லைக் இப்போ கரண்ட் டிசைனிங் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் சேயிங் கேன்வா இஸ் கில்லிங் டிசைனர்ஸ் அப்படிங்கிறாங்க. டோட்டலி ராங் ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும். இஃப் வென் வி யூஸ் கேன்வா இன் த ரைட் வே, ஏன்னா கேன்வாவை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் லைக் ட்ராக் அண்ட் ட்ராப் இமேஜஸ் இருக்குது, ரிமூவ் பேக்ரவுண்ட் பண்ணுறது இருக்குது, அண்ட் ஆல்சோ வி கேன் எரேஸ் மேஜிக் எரேசர் சொல்லிட்டு யூ கேன் ரிமூவ் யுவர் பேக்ரவுண்ட்ஸு. பக்கத்தில் யாராவது இருக்காங்க எனக்கு வேணாம் அப்படின்னா அவங்கள ரிமூவ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து கேன்வாவில் தேர் கிவிங். ஸோ இப்போ ஒரு இமேஜ் வருது அப்படின்னா அதுக்கேற்ற லேயர்ஸ் எப்படி வருதோ அந்த லேயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் இட். ஒரு சின்ன ஒரு மெத்தடாலஜி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த இமேஜை நான் அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒரு இமேஜே ஒரு 4 சாஃப்ட்வேர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதா என்னோட டெக்னிக்காகவும் இருக்குது. ஸோ எனக்கு அது ஒரு ப்ராக்டிஸாகவும் இருக்குது. ஸோ நியூ வெர்ஷன்ஸ் வர ஐ கெட் டு நோ டூல்ஸ், டெக்னிக்ஸ் அண்ட் எவ்ரி திங். திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ பிகாஸ் எங்களுக்கு வந்து தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு இருக்குது. ஐ எம் கோ-ஃபவுண்டர் ஆஃப் தட். அதில் அந்த ஏர்லி பீரியடில் வந்து எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா வந்து டு டிஜிட்டைஸ் பாம் லீவ்ஸ். ஓகே, ஏன்னா பாம் லீவ்ஸுடைய லைஃபே ஒரு 150 வருஷம் தான், அதுக்கு மேலே இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம 500-600 வருஷம் பாம் லீவ்ஸ்லாம் இருக்குது.
அவன் எல்லாமே இப்போ வந்து அப்படி அழிஞ்சுட்டு உதிர்ந்து போயிட்டுருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து we want to actually digitize them and to retain them and make a studio where you can interpret them in a modern way. அந்த மாதிரிலாம் பெரிய கனவுகள்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த டிஜிட்டைஸ் பண்ணுற பொழுது பாம் லீஃப்ல எங்களுடைய பிகெஸ்ட் பிரச்சனை என்னென்னா பேக்ரவுண்டு. அந்த பேக்ரவுண்டுங்கிறது வந்து ஒரு ஃபைல் வந்து பயங்கர ஹெவியாக இருக்கும். பிகாஸ் அந்த பேக்ரவுண்ட் அவசியமே இல்லை, எங்களுக்கு வேண்டியது அந்த லெட்டர்ஸ் மட்டும்தான், அதில் எழுதியிருக்கிற அந்த லெட்டர்ஸ் மட்டும்தான். அப்போ ஹவு டு ரிமூவ் த பேக்ரவுண்ட், நான் சொல்கிறது வந்து ஏர்லி 2000. ஓகே, அந்த பீரியடில் எங்களுக்கு டெக்னாலஜியே கிடையாது. ஹவு டு ரிமூவ் தட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இதாக இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு. ஆமாம். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ உள்ள டூல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த லெட்டர்ஸ் அப்படியே எடுத்துடலாம். ஓகே, உதாரணமாக கல்வெட்டு இருக்குது அப்படின்னா அந்த கல்வெட்டில் வந்து அந்த கல்வெட்டினுடைய அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வேண்டியதில்லை. ஓகே, ஆனால் அதில் உள்ள எழுத்து அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். அப்போ நம்ம எடுக்கிற பொழுது ஒரு இன்டெலிஜென்ட் டிசைன் நமக்கு கிடைக்கிது. இதை வச்சு என்ன பண்ணலாம், நான் நிறைய ரிசர்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த வகையில் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டெக்னிக்ஸ் இருக்கு பாருங்கள், எப்படி வந்து ஹவு தீஸ் டிசைன்ஸ் ஹெல்ப் அப்படிங்கிறது. இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி என்னதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் டிசைன் ப்ராசஸஸ் பெஸ்ட் சூட்ஸ் ஃபார் அன் யூசர் சென்ட்ரிக் ஃபோக்கஸ்ட் ஆர்கனைசேஷன். ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படிங்கிற பொழுது பெரும்பாலான இப்போ முதல்ல யாகு ஆரம்பித்த போதே வந்து அந்த நியூஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறோங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அது 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 மட்டும் இல்லை, ஜெர்மனியில் லாஸ்ட் டைம் போயிருக்கிற பொழுது என்ன ஆச்சுன்னா, அந்த கார் மெர்சிடஸ் காரில் போயிட்டுருக்கோம், அதோட அந்த கீ வந்து பேட்ரி போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நாங்கள் வந்துட்டு நின்றுட்டு அப்படி இப்படி பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, யூ ஒன்ட் பிலீவ், கொஞ்ச நேரத்தில் நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணினா என்னென்னா டக்குன்னு அதில் வருது வந்து இஃப் யூ உங்கள் பேட்ரி போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு. யார் who listened to me, okay, while I was talking in a car and how they bring that information to meங்கிறது ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது. ஓகே, ஸோ அதெல்லாம் யோசிக்கிற பொழுது this would be a very very challenging, innovative, creative endeavor. அதை பற்றி சொல்லுங்கள். யூசர் சென்ட்ரிக்னு வரும்போது there should be some problem where we can solve it. See, that's how the entire user research works. ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நீங்கள் எப்படி சொல்யூஷன் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு தான் இப்போ இருக்கக்கூடிய ஐ மீன் எங்கள் ஜென்ரேஷன் we are fine with whatever improvements app developers are making. அதோட டிசைன்ஸ் எப்படி கொண்டு வராங்கிறத நாங்கள் we can able to tune accordingly. But when it comes to elders, see, my only concern is above 40. My parents and உங்கள் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா they find it very difficult to access a simple Google Pay or Swiggy or Zomato, whatever it is. So they are asking us, அதுக்காக நாங்கள் பண்ண மாட்டோம்னு இல்லை, but then I found out that there is a problem with them facing how they can use that mobile application. They don't have a proper guidance. Even நாங்கள் சொல்லி கொடுத்தாலுமே they see a lot of icons and buttons and everything. There should be a simplified app for everyone. See, we can adapt whatever it is. உங்கள் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச்சாக இருந்தது அப்படின்னா things will go easy. Yeah, that's interesting because வந்து இந்த டிஜிட்டல் ஈராவில் வந்து தமிழுக்கு நாங்கள் தான் முதல்ல வரோம் வந்துட்டு டு டிஜிட்டைஸ் பாம் லீவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் முதல்ல தமிழினி 2000ன்னு ஒரு கான்ஃபரன்ஸ் சென்னையில் தான் நடந்தது. அதில் வந்து அதில் அந்த அட்வான்டேஜ் ஆஃப் டிஜிட்டைசிங் எ பாம் லீஃப் போட்டுட்டு அதை ஜூம் பண்ணி காட்டுறேன். அவங்க ஒரே ஆச்சரியம், ஏன்னா ஒரு பாம் லீஃப் உட்காந்து வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வாசிக்கக்கூடிய ஆட்களும் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. பட் அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் போட்டு பெருசு பண்ணி ஒவ்வொரு லெட்டரும் என்ன சொல்லியிருக்கு, இதில் வந்து ஒற்று இருக்கா, ஒற்று மிகாமல் இருக்கா, இல்லை இதில் வந்து புள்ளி இருக்கா, புள்ளி இல்லாமல் இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம டிஜிட்டைஸ் பண்ணிட்டோம்னா இட்ஸ் ஸோ வெரி ஈஸி. ஸோ நான் என்னுடைய இதை ப்ரெசென்ட் பண்ண உடனே சுந்தர் ராமசுவாமி ரொம்ப வெல் நோன் ஆத்தர். ஓகே, அவர் என் கையை பிடிச்சிக்கிட்டு, கண்ணன் எங்களுக்கு ஒரு புதிய உலகத்தை நீங்கள் காமிச்சிருக்கீங்க அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவ்வளோ ஒரு சீனியர் ஆத்தர் வந்து ஒரு பப்ளிஷர், அவர் வந்து இப்படி சொன்னது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் எழுத்தாளர் சுஜாதா, அவரும் நம்மளுடைய நண்பர் தான். அவர் ஒரு நாள் கூப்பிட்டு, கண்ணா நீ என்ன பண்ணுற, நம்ம ஒரு மீட்டிங்க்கு போகிறோம், நீ வந்து இந்த டிஜிட்டல் ஈராவை பற்றி எழுத்தாளருக்கெல்லாம் சொல்லு, அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியல அதில். ஓகே, அதை தான் சொல்லணும்னு நான் அது சொன்னேங்க. சொன்னோன்னா ரொம்ப பேருக்கு பிடிச்சது. அப்போ தான் அவர் சொன்னார், நீ ஏன் இதுக்கு வந்து ஒரு வரைவிலக்கணம் எழுதினாங்க, அதாவது சைபர் ஸ்பேஸ் 6ஆம் திணை அப்படிங்கிறத பற்றி நீ வந்து ஒரு அதற்கான ஒரு இலக்கணங்கள் என்ன ஏதுன்னு எழுதினா, அதுக்கு அவர் சொன்னான்ட்டு நான் எழுதினேன். எழுதி அது இப்போ இட்ஸ் அவைலபிள் ஆன் த வெப். 6ஆம் திணைன்னு சொல்லிட்டு இது ஒரு தமிழுக்கு கிடைத்த புதிய திணை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம்.
பட் இன்னுமே வந்து தமிழ் எழுத்தாளர்கள் வந்து இதுக்குள்ளே வரல, இன்னும் டிஜிட்டல் ஈராக்கு வரவே இல்லைங்க. ஏன்னா பார்ட்லி என்னென்னா டெக்னோஃபோபியா. ஓகே, அவங்களுக்கு வந்து பதட்டப்படுறாங்க. ஓகே, எனிதிங் நியூ டெக்னிக்னு ஏதாவது தப்பாக பண்ணிடுவோமா, ஏன்னா இதை தட்டி போய் அது போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து இருக்காங்க. ரெண்டாவது என்னென்னா, இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டும் வந்து இந்த சைபர் கிரைம் அது வந்து ரொம்ப க்ரேஸியாக இருக்கீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, தே நோ த இன்னசென்ஸ் ஆஃப் தீஸ் பீப்புள், தே டோன்ட் நோ எனிதிங் அபவுட் இட்ங்கிற போது இவங்கள்ட்ட என்ன சொல்லி எப்படி வாங்கலாங்கிற மாதிரி இவங்களுடைய இன்னசென்ஸை பயன்படுத்திட்டு ஒரு பயங்கர எக்ஸ்ப்ளாய்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, அது இட்ஸ் வெரி பேத்தட்டிக். அப்போ இருக்கிற பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. நான் வந்து பேங்க்குக்கு போய் சலான் எழுதி அதை கையெழுத்து போட்டு வரதே எனக்கு பெட்டர், ஆன்லைனில் எதுக்கு போகணும், இதெல்லாம் நமக்கு தெரியாதது, ரிஸ்கி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் சைக்காலஜி அதில் இன்வால்வ்டு. ஓகே, ஸோ அப்போது வந்து நம்ம கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற பொழுது எனக்கு உடனே தோன்றது என்னென்னா, இந்த அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் விட ரொபோட்டிக்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ அது வந்து இட் இஸ் மச் மோர் ஹெல்ப்ஃபுல். ஓகே, இப்போ வந்தாச்சு அமேசான்லேயே வந்து உட்காந்துட்டீங்க, இந்த லைட்டை போட்டுனா லைட்டு வருது. ஓகே, இப்போ எல்லாமே இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், நீங்கள் எங்கே இருந்தாலும் யூ கேன் கண்ட்ரோல் யுவர் ஹோம். அந்த மாதிரிலாம் இப்போ டெவலப் ஆகும்பொழுது அது வந்து அட்லீஸ்ட் இன்டராக்டிவ். அது வந்து எல்டர்லி பீப்புளுக்கு, பிகாஸ் யூ டாக்ட் அபவுட் மை ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன், இப்போ உங்கள் ஜென்ரேஷன் அப்படின்னு வரும்பொழுது யூ கைஸ் ஆர் வெரி ஃபாஸ்ட். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கே உள்ள குழந்தைகள் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு கிடுக்கிட்டுன்னு தே பிளே வித் இட் அண்ட் தே ஆர் பார்ன் வித் அன் மொபைல் ஃபோன். அது வந்து இன்னும் இப்போ எங்களுக்கே நாங்களே இப்போ வி ஆர் வெரி மச் இன்வால்வ் வித் வாட்ஸ்அப் அது இதுன்னு வச்சு இந்த கம்யூனிகேஷன் ஃபுல்லாகவே போன்றாச்சு. எனக்கு வந்து எழுதுறதே மறந்து போச்சு. ஓகே, யாரும் இப்போ கடிதங்கள் எழுதுறதில்லை. நான் எழுதுவது கடிதம் அல்ல, உள்ளம் அப்படிலாம் யாரும் எழுதுறதில்லை. ஓகே, அவன் ஆக்ட் பண்ணி கொடுத்துட்றான், இல்லாட்ட வீடியோவாக அனுப்புகிறான், எதனா சோ மெனி வேஸ். அந்த வகையில் வந்து இட் இஸ் வெரி எக்ஸ்ப்ரெசிவ். இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய உங்கள் யூத்துக்கு வந்து யூ கைஸ் ஆர் வெரி எக்ஸ்ப்ரெசிவ், யூ கேன் எக்ஸ்ப்ரெஸ் யுவர் செல்ஃப் வெரி வெல். ஓகே, ரைட். அதோட கண்டினியூஷனாக வந்து we have been talking for quite some time. ஸோ இதில் என்னென்னா ஒரு ஃபைனல் கொஸ்டின் கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் யங்ஸ்டர்ஸ் 2 பேர் வேலை பார்க்குறவங்க வந்து கல்யாணம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, யூ ஆர் யங் மேரிட் பர்சன். ஸோ அப்படிங்கிற பொழுது ஹவு ஆக்சுவலி ஹெல்ப்ஃபுல் யுவர் பார்ட்னர். ஏன்னா இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, உங்கள் மாதிரி வரும்பொழுது நீங்களாம் ராப்பகலாக உழைக்கிறாக்கலாம். நீங்கள் மிட் நைட், இப்போ பாருங்கள் ஏஆர் ரஹ்மான் வந்து மிட் நைட்டில் தான் உட்காந்து அவர் ரெக்கார்டிங் பூரா பண்ணுறாரு. ஃபுல்லாக அந்த டிஜிட்டல் இது அவருக்கு. அது மாதிரி யூ கைஸ் ஒர்க் அட் த நைட். அப்படி பண்ணுற பொழுது அவங்க வந்து ஹவ் கோஆப்ரேட்டிவ். அப்புறம் வந்து உங்களை மாதிரி ஒரு இன்டர்டிசிப்ளினரி பர்சனாலிட்டின்னு திடீர்னு உங்கள் பேஷன்னா திடீர்னு நடிக்கணும் அப்படிங்கிறீங்க, ஆசைப்படுறீங்க. பட் ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து டிசைனராக இருக்கீங்க. ஓகே, இப்போ இப்படிலாம் இருக்கிற பொழுது அந்த பார்ட்னரோட அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதே போல் ஃபேமிலி, அஃப்கோர்ஸ் ஃபேமிலி வந்து நேச்சுரலி தே வில் பி வெரி கோஆப்ரேட்டிவ் வித் யூ. பட் இருந்தாலும் இது ஹவு கோஆப்ரேட்டிவ் யுவர் பார்ட்னர் இஸ் வித் யூ in your voyage, cyber voyage. It's all about understanding, sir. நான் ஆரம்பத்திலே I told her like I want to get into acting as well as my profession as creative designer. It's all about work life balance தான். எனக்கு சில டைம்ஸ் வந்து ஆஃபீஸில் ஒர்க் இருக்கிற போது she will understand, okay, this is what happens here, like இவரோட ரோல் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி அவங்களோட ஒர்க் இருக்கிற போது ஐ டோன்ட் இன்டர்ஃபியர். ஷீ இஸ் அ ஃபாரன்சிக் சயின்ஸ் கிராஜுவேட் அண்ட் ஷீ இஸ் பர்சூவிங் அ பிஹெச்டி. ஸோ எனக்கு அவங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். பட் ஆஸ் யூ செட், லைக் இந்த ஒரு ஒர்க்கு திடீர்னு வரும், லேட் நைட்ஸ் ஒர்க் இருக்கும் அப்படின்னு வர சுச்சுவேஷனில் வந்து ஐ ஒர்க் அண்டர் ப்ரியாரிட்டி சார். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து என்னோட டீம் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா ஐ ஜஸ்ட் கெட் டு நோ வாட் ஆர் தர் ப்ரியாரிட்டிஸ் ஆர். ஓகே, இதுதான் அவங்க ப்ரியாரிட்டி, இதுதான் ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்னா ஐ ஃபினிஷ் இட் ஆஃப் அ டே பிஃபோர் இட் செல்ஃப். ஸோ எனக்கு வந்து அந்த ப்ரெஷர் அந்த அளவுக்கு இருக்காது. ஈவன் when I was a graphic designer, I started my career as a graphic designer. அப்போ எனக்கு எல்லாமே இருந்தது. லைக் ஐ யூஸ் டு கம் லேட். அந்த டைமில் வந்து அப்போவும் ஐ வாஸ் கான்சன்ட்ரேட்டிங் மோர் ஆன் மை ப்ரியாரிட்டிஸ். ஆனால் அப்போ அந்த ஒரு யூஷுவல் கிராஃபிக் டிசைனருக்கான ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஒரு டீம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்குங்கிற போது ஐ ஒர்க் ஆன் தேர் ப்ரியாரிட்டிஸ் தேன் மை ப்ரியாரிட்டிஸ். ஸோ அவங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற அப்டேட்ஸ் எனக்கு வந்தால் போதுங்கிற மாதிரி தான் இருக்கேன் நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸாக தான் இருக்குது. It's so beautiful because
Srivatsen, you are an extremely intelligent person. எப்படி வந்து ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறைகளுக்கு வந்து எடுத்துக்கலாங்கிறது பழக சொல்கிறீங்க. அதாவது வந்து உங்களுடைய ஒர்க்கில் வந்து டிசைனில் வந்து டீம் ஒர்க்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, you are looking your partner as a team member. Of course, she is also my team member. Absolutely, this is a brilliant tip actually. யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற brilliant tips. ஏன்னா இப்போ நிறைய நான் ஃபிலிம்ஸ் பார்க்குறேன், அதில் வந்து they talk about the conflicts. ஓகே, பட் வந்து அந்த கான்ஃப்ளிக்டை எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ வி ஷுட் பி ஒரு பிரச்சனைக்கு வந்து நீங்கள் அதையும் பற்றி அழகாக சொன்னீங்க. ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ வந்து ஜப்பனீஸ் ஒரு ப்ரோவர்புன்னு அவங்கள்ட்ட சொன்னாங்க வந்து, நீங்கள் பாட்டு டெக்னாலஜி டெவலப் பண்ணிக்கிட்டே போகிறீங்க, இஃப் டெக்னாலஜி கிவ்ஸ் அஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா டெவலப் ஆனது டெக்னாலஜி. That's it. See, when a new era forms, the old era will be down. அப்படிதான் usually works like that. Excellent. Very nice talk towards Thank you, sir. Thank you. And next, especially அந்த நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க யங்ஸ்டர்ஸுக்கு. அண்ட் வாட் ஐ லைக் இன் யூ இஸ் யுவர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப். அதை நெகட்டிவாக பார்க்காம பாசிட்டிவாக பார்த்து ஒன்றுலேருந்து ஒன்று எப்படி கற்றுக்கலாம். ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறைக்கு வந்து நம்ம வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. பிகாஸ் நம்ம மனுஷங்க இப்போ வள்ளுவரே எடுத்துக்கிட்டிங்கன்னா, வள்ளுவரை நீங்கள் காதலன்னு சொல்லுவீங்களா, இல்லை வந்து வள்ளுவரை வந்து ஒரு பெரிய அறிவுஜீவின்னு சொல்லுவீங்களா, வள்ளுவர் ஒரு கிரேட் குவாய்ட்னு சொல்லுவீங்களா, வள்ளுவரை ஒரு விவசாயின்னு சொல்லுவீங்களா, வள்ளுவரை ஒரு மருத்துவர்னு சொல்லுவீங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தை பற்றியும் பேசுகிறாரு அவர். ஸோ எசென்ஷியலி ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஹோலிஸ்டிக். ஓகே, அப்போ அந்த ஹோலிஸ்டிக் நாலேஜ் வந்து அது ஒன்றுக்கு ஒன்றும் எக்ஸ்சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்குது, காம்ப்ளிமெண்ட்ரி நடந்துக்கிட்டே இருக்குது, சினர்ஜிசமும் அதில் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து உங்களுடைய ஆட்டிடியூட் வந்து எக்ஸலண்ட் அண்ட் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. ஸோ உங்களை இவ்வளோ நேரம் எனக்காக இங்கே எங்களுடைய காஃபி வித் கண்ணனில் இருந்து கலந்துக்கிட்டு எல்லாரும் பயனரும் வகையில் நீங்கள் இந்த உரையாடலை அமைத்து கொடுத்ததற்கு மிக்க நன்றி. Thank you, sir. Thank you so much. வணக்கம்.